இந்த பொண்ணு 5000 அடி மேல இருக்கிற அந்த ஏர் பலூனுக்கு மேல வந்து மாட்டிப்பா. ஆக்சிஜன் இல்லாம மயக்கம் போட்டு அங்கிருந்து அப்படியே கீழே விழுந்துருவா. ஆனா ஒரு இடுப்புல இருந்த சேஃப்டி கயிறால தப்பிச்சிருவா. எதுக்குடா இங்க வந்து மாட்டினான்னு பாத்தீங்கன்னா, இவளுடைய பாய் ஃப்ரெண்டு ஒரு ஏர் பலூன்ல ஜாலியா சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது ரொம்ப காத்தடிச்சதுனால ஒரு பனி பிரதேசத்துல வந்து மாட்டிப்பாங்க. இவளுடைய பாய் ஃப்ரெண்டு அந்த ஏர் பலூன்ல இருக்கிற கூடையில இருப்பா. இவளும் அங்க கீழே தொங்கிட்டு இருப்பா. இவ எவ்வளோ ட்ரை பண்ணி அந்த கூடைக்குள்ள போய் விழுந்துருவா. அவனை பார்த்தா அவன் அந்த குளூர்ல ரொம்ப மயக்கம் போட்டு விழுந்திருப்பான். இந்த ஏர் பலூன் அங்கிருந்து நவுறாது. ஏன்னா இது ஒரு பனி பிரதேசன்றதுனால இந்த ஏர் பலூன் ஃபுல்லா பனியாகி ஃபுல்லா ஐஸ் கட்டியா மாறி இருக்கும். இவனுடைய பாய் ஃப்ரெண்டை எப்படியாவது காப்பாற்றணுன்றதுக்காக தான் அந்த ஏர் பலூன் மேல ஐஸ் கட்டி எல்லாம் தள்ளி விடுறதுக்காக தான் இவ மேல ஏறி இருப்பா. அந்த டைம்ல தான் இவ ஆக்சிஜன் இல்லாம கீழே தவறி விழுந்துருவா. இருந்தாலும் இவளுடைய பாய் ஃப்ரெண்ட் ஃபேஸ் இவளுக்கு ஞாபகம் வந்தனால மறுபடியும் தெளிஞ்சு மறுபடியும் எப்படியாவது மேல ஏறிடுவா. கஷ்டப்பட்டு அங்கிருந்து கயிறெல்லாம் பிடிச்சி எப்படியோ ஒரு வழி மேல ஏறி வந்துருவா. இந்த ஏர் பலூனுக்கு சென்டர்ல ஒரு ஹோல்ஸ் இருக்கும். அதை உடச்சி விட்டா அந்த ஏர் எல்லாம் அதுக்குள்ள போய் இந்த ஏர் பலூன் பறக்க ஆரம்பிச்சிடும். இவளும் எவ்வளவோ ட்ரை பண்ணாலும் அதை உடைக்க முடியல. ஏன்னா ஐஸ் கட்டி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அதுக்கப்புறம் வச்சிருந்த சின்ன கத்தி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா உடைக்கிறா. ஒரு வழியா எப்படியோ அந்த ஏர் பலூனை கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ண வச்சிடறா. அதுவும் காத்தடிக்கிற திசையில அப்படியே மூவ் ஆகிட்டு இருக்கு. இவளும் இவளுடைய லவரும் தப்பிச்சிட்டாங்கன்னு நினைச்சிட்டு சந்தோஷமா இருக்கிறாங்க. சடனா பார்த்தா அந்த ஏர் பலூன் சர்ன்னு பூமியை நோக்கி வேகமா வந்துட்டு இருக்கு. இவளும் சடனா ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு பார்த்தா அந்த ஏர் பலூனுக்கு மேல ஐஸ் கட்டியை உடைக்கும் போது இவ கொஞ்சம் கத்தி யூஸ் பண்ணிருப்பா. அதனால ஒரு சின்ன கிராஸ் போட்டிருப்பா. அதன் மூலம் அந்த ஏர் பலூன் ஓட்டையாகி கீழே வந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் யூஸ் பண்ண எல்லா பொருளும் வெயிட்டா இருக்கிறதுனால தான் கீழே வேகமா போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து கீழே வீசுறாங்க. இருந்தாலும் வேகமா தான் போயிட்டு இருக்கு. இவனுடைய லவ்வருக்கு ஒரு பிளான் தோணுது. அந்த ஏர் பலூனுக்கு கீழே இருக்கிற கூடை இவங்கெல்லாம் நிக்கிறது. அதை கட் பண்ணா வெயிட் ஒரு அளவுக்கு குறைஞ்சிருன்னு சொல்லிட்டு இவங்க மேலே ஏறிட்டு அதை எல்லாத்தையும் கட் பண்ணி விடுறாங்க. வெளியே அந்த கூடையை எப்படியோ கட் பண்ணி விட்டுறான். ஆனா அவன் நினைச்ச மாதிரி அது நடக்கல. மறுபடியும் வேகமா தான் போகுது. என்னன்னு ஒண்ணுமே புரியல. ரெண்டு பேத்துக்கு அதுக்கப்புறம் பயத்துல என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. ஒரு பிளான் தோண மாட்டேங்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு இவனோட பாய் ஃப்ரெண்டுக்கு இன்னொரு பிளான் தோணுது. அது என்னன்னா அந்த பெரிய ஏர் பலூனோட சென்டர்ல ஜாயின் பண்ணி இருக்கிற கயிறை மட்டும் கட் பண்ணா அது ஒரு பேராசூட் மாதிரி மாறிடுன்னு பிளான் பண்ணி கட் பண்றாங்க. இந்த மாதிரி இவங்க பிளான் பண்ண மாதிரி அது ஒரு பேராசூட்டா மாறிடு. அதுக்கப்புறம் அது ஸ்லோவாயிடுது. ரெண்டு பேரும் பொறுமையா அங்கிருந்து மூவ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. ஒரு வழியா எப்படியோ ரெண்டு பேரும் தப்பிச்சிடறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா ஏறாங்க. அந்த பேராசூட்டும் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு காட்டுக்குள்ள இறங்கிறது. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு இன்டர்வியூல இவங்க எப்படி தப்பிச்சாங்கன்றத எல்லாத்தையுமே சொல்றான்.